கஸ்டமரோட விருப்பப்படி இந்த ஃபுல் சர்க்கிள் குர்த்தி நம்ம சாரியில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரோப் வேண்டான்னா விட்டுருங்க. இந்த ட்ரெஸ் ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சர்க்கிளாக வரும். வாங்க ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 5 மீட்டரில் நான் சாரீ எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ளவுஸுமே அட்டாச்சாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே உள்ள பார்டரும் கீழே உள்ள பார்டரையும் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 மீட்டரில் பாட்டம்க்கான லைனிங் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். டாப்க்கான லைனிங் வந்து ஒரு 1 மீட்டர் இல்லைனா ஒரு 1/2 மீட்டர் நீங்கள் எடுத்தால் போதும். ஸ்லீவுக்கு நீங்கள் கிளாத் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டாப்புக்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் எடுத்தால் போதும். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி டபுள் ஃபோல்டாக மடித்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு 4 சைடு இருக்கிற மாதிரி கிளாத் போட்டுட்டு மேலே உள்ள பிசிறு கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து டோட்டலாக நம்மளுக்கு 15 இருக்குது. நான் வந்து கீழேயும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால் கோடு போட்டுக்கிறேன். சரிங்களா? 14.5 எனக்கு போதும். அதனால் நான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே 13லேருந்து 14 வச்சா கரெக்டாக இருக்கும் டாப்போட ஹைட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது வந்து பேக் நெக்கோட ஹைட்டு. நான் வந்து 3.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்கேலால் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பேக் நெக்கோட அதாவது டிசைன் வந்து எந்த மாதிரி வேணும். எனக்கு வந்து ரவுண்ட் டிசைன் வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் சர்க்கிளாக வர மாதிரி. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, பா நெக் வேணும்னா பா நெக் போட்டுக்கோங்க. இல்லைனா ஸ்டார் நெக் வேணும்னா ஸ்டார் நெக் போட்டுக்கோங்க. அது உங்களோட விருப்பம். அடுத்து ஷோல்டரோட வித்து வந்து நான் 2.25 வச்சுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 32 மார்பு அளவு உள்ள அந்த மெஷர்மெண்ட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோலை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்போதும் போல் ஆர்ம் ஹோல் வளைவு போடுவோம்ல, அந்த கர்வ் லைன் போடுவோம்ல, அதில் 1.5 இன்ச் வந்து வச்சுட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கிற பாதி அளவுலேருந்து நம்ம இந்த கர்வ் லைன் வந்து நம்ம டச் ஆகிற மாதிரி கீழே டச் ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு 8.5 வந்துச்சு எனக்கு. நான் வந்து கொஞ்சம் கூட்டி 10.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹிப் அளவு எனக்கு வந்து 7.5 இன்ச்சஸ் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1.5 இன்ச்சஸ் இல்லைனா 2 இன்ச்சஸ் வந்து கூட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம அந்த மார்பளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் ஹிப் அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முன்பக்க கழுத்து அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். கழுத்தோட ஹைட் வந்து நான் 4.5 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே மார்க் பண்ணது பின் கழுத்தோட உயரம், கீழே மார்க் பண்ணுறது வந்து முன் கழுத்தோட உயரம். சரிங்களா? இப்போது லைட்டாக ஒரு சின்ன மார்க் பண்ணியிருக்கேன்ல அது வந்து ஒரு லைட்டாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்கு தான் கட் பண்ணணும் எப்போதும் போல். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். உள்ளே உள்ளது நம்மளுக்கு வந்து பேக் நெக். சரிங்களா? அதனால் பேக் நெக்குன்னு சொல்லிட்டு பின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து முதல்ல இருந்த மாதிரியே இந்த கிளாத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு நான் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் வச்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து டிசைன் வச்சுருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஸ்டார் நெக், பா நெக், யூ நெக் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு லைனிங் கிளாத் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து லைனிங் கிளாத்தை ப்ளவுஸுக்கான ஒரு கிளாத் இருந்துச்சு அந்த சாரியில். சரியா? அந்த கிளாத்தில் நான் இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். சரிங்களா? துணி விலகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நான் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் ரவுண்ட் இருக்குல்ல அது நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பிட்டு ஃபுல் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால நம்ம சிசரால் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசிறு கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் நான் எப்படிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெலாம் நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டிச் பண்ணும்போது பிசிறு கிளாத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வராது. அதனால் நான் எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிச்சாச்சு, பேக் பார்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டருக்கு நேராக கீழே லைட்டாக நான் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா லைட்டாக வந்து டக் பிடிக்கணும், சரிங்களா? டக்கு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் பிடிப்போம்ல இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில், அந்த அளவுக்கு நம்ம வந்து 2 பக்கமும் பிடிச்சிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4 பக்கமே பிடிக்கணுன்னாலும் பிடிச்சிக்கலாம். நான் வந்து 4 பக்கமே தான் பிடிச்சிக்க போகிறேன், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக வரும். நம்மளோட முன்பக்கம் வந்து நம்ம அழகாக ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? போன வீடியோவில் ஸ்லீவுக்கான பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னையும் நான் பண்ணியிருக்கேன். கஸ்டமருக்கு ஸ்லீவ் லென்த்து வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆம்ஹோல்லையும் கரெக்டாக நான் வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட அளவுக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போது நான் ஒரிஜினல் கிளாத்தில் வச்சுட்டு இந்த பேட்டர்னை வந்து வச்சுட்டு கரெக்டாக நான் வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து நம்ம லைட்டாக ஸ்லீவில் மடித்து அடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாப்பையும் 2 டாப்பையும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கரெக்டாக மெர்ஜ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஷோல்டரை ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவை வந்து ஷோல்டர் தைச்சதுக்கப்புறமா டாப்புக்கான இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள பாட்டையும் நம்ம கரெக்டாக மடித்து தைக்கணும் ஸ்லீவில். ஓகேவா? இப்போது ஒரிஜினல் கிளாத்தில் உள்ள சாரியில் உள்ள மீதி கிளாத் இருக்குல்ல, அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி 4 பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டாப்பை வந்து மடித்து ஒன் சைடாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, நான் அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாத்தை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு 4 சைடில் வந்து கிளாத்து இருக்கணும், சரிங்களா? 4 சைடில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து முன்பக்கத்துக்கும் இன்னொன்று வந்து பின்பக்கத்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக அளவெடுத்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டாப்பை ஒன் சைடில் நம்ம இணைச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம அந்த கீழே உள்ள பாட்டை வந்து இணைச்சிக்கணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி அந்த பார்டர்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்மளை லாஸ்ட்டாக வந்து கீழே வந்து இணைச்சிக்க போகிறோம். ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி லைனிங்கையும் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து அந்த சர்க்குலர் பார்ட் இருக்குல்ல அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் போர்ஷனோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் காட்டுறேன்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு டாப் இருக்குல்ல, அதுலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கோம். ஸ்லீவு, அதுக்கப்புறமா வந்து கீழே பாட்டம் போர்ஷன் எல்லாமே நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.